பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பீசஸில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இடையில மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதில் 1 கப் ரைஸ் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு 2 உருளைக்கிழங்க தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பீசஸில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போது தோசைக்கல்லில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இடையில மிக்ஸ் பண்ணி உருளைக்கிழங்க ஒரு 2 நிமிஷம் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பூண்டை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துருங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்துருங்க. இப்போ இதில் 1 கப் ரைஸ் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மசாலாஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவினீங்கன்னா ஸ்பைசி பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.